என்னடி இந்த பாட்டி வீட்ல இருந்துகிட்டே அப்படி சொல்லுது? நம்ம டொனேஷன் கேட்டு வந்திருக்கோம்னு நினைச்சிருக்கடி. இருடி. பாட்டி, நாங்க காசு கேட்க வரல. பின்ன என்ன, கோமாளி படத்துக்கு டிக்கெட் கொடுத்துட்டு போலாம் நான் வந்தீங்க? அது கூட எங்களுக்கு வேணாம், போங்க. ஐயோ பாட்டி, நான் சொல்றத கேளுங்க. என்னன்னு சீக்கிரமா சொல்லிட்டு இடத்த காலி பண்ணுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. சக்தின்னு யாராவது இருக்காங்களா? சக்தியா? இருக்கா. அதுக்கு என்ன இப்போ? அவங்களதான் பார்க்கணும். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? சக்தி, ஏ சக்தி, இங்க சீக்கிரமா வாடி. ஏ சக்தி, வாடி. இப்ப எதுக்கு சக்தி சக்தின்னு ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா, முன்னெல்லாம் என்னம்மா அத்தைன்னு மரியாதையா கூப்பிடுவ. இப்ப எல்லாமே மாறி போயிடுச்சு. மரியாதை குடுக்கற மாதிரி நீங்க நடந்துக்கல. என்ன விஷயம்னு சொல்லுங்க. உன் பொண்ணு சக்திய பாக்க 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க. சரி, அத நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. ஏம்மா, இது என்ன வீடா இல்ல சத்திரமான்னு எனக்கு தெரியவே இல்லம்மா. பொழுதன்னைக்கும் 4 பேர் இங்க வராங்க போறாங்க. என்ன நடக்குதுன்னே புரியலையம்மா. சக்தி, என்னம்மா? உன்னை பார்க்க யாரோ 2 பொண்ணுங்க வந்திருக்காங்கம்மா. என்ன பார்க்கவா? யாருமா? தெரியலம்மா, நீயே போய் பாரேன். சரிம்மா. யார் நீங்க? எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? மேடம், நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் மேடம். தனியா பேசணுமா? என்னவா இருக்கும்? சரி வாங்க, நம்ம வெளியில போய் பேசலாம். சொல்லுங்க. தனியா பேசணுமா? அப்படி என்ன தனியா பேச வேண்டி இருக்கு? இது ரொம்ப தப்பாச்சேம்மா. இருமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். நாங்க ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்ட்ஸ். அவ எங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பி அதை உங்ககிட்ட காட்ட சொன்னா. வீடியோவா? என்ன வீடியோ? என்ன சரியாவே கேட்க மாட்டேங்குது. இந்த வீடியோ பாருங்க. ஏ கவிதா, இவங்க என்ன ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னவா இருக்கும்? போனை பார்த்து எதுக்கு இப்படி ஷாக் ஆகுறா? இப்ப நான் தப்பிக்கிறது முக்கியம் இல்ல. இந்த வீடியோவை என்னோட பாஸ் சிவா சார் இருக்காருல்ல, அவரோட ஒய்ஃப் சக்தி மேடம் கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடி. சக்தி மேடம், நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வீண் போகல மேடம். அந்த வீடியோ பிஜேஎன் கல்யாண மண்டபத்துல ஒரு காரோட டேஷ்போர்ட்ல இருக்கு. அது ரெட் கலர் கார் நம்பர் எல்லாம் எனக்கு தெரியல மேடம். நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த காரை கண்டுபிடிச்சிடலாம். மேடம், என்னை பத்தி கவலைப்படாதீங்க மேடம். எனக்கு எதுவும் ஆகாது. நான் ஜாமீன்ல வந்திருக்கேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவங்க தான் மாட்டிப்பாங்க. சக்தி போன்ல அப்படி என்ன பாக்குறாங்க? மேடம், எப்படியாவது அந்த கார்ல இருக்கிற போனை எடுத்து சிவா சார் கிட்ட அந்த எவிடன்ஸ் எல்லாம் காட்டி உங்க டைவர்ஸ முதல்ல தடுத்து நிறுத்துங்க மேடம். ப்ளீஸ் மேடம். தேங்க்ஸ் மேடம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க செஞ்சிருக்கிற உதவி ரொம்ப பெருசு. இது என் வாழ்க்கையை மாத்த போகுது. ரொம்ப தேங்க்ஸுங்க. நாங்க அப்படி ஒன்றும் பெருசா செஞ்சிடல. எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ரீஜா தான். ஆமாங்க, ஸ்ரீஜாக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா மேடம்? என்ன? ஸ்ரீஜா எங்க இருக்கா?
அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அவளுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. ஏன்னா ஸ்ரீஜா வீட்டுக்கு ஒரே பொண்ணு, கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம். ஸ்ரீஜாவோட அப்பா அம்மா ஊர்ல தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பாட்டி என்ன பண்ணுது? ஓ, ஒட்டு கேக்குதா? இதோ வரேன். ஐயோ, அப்படி என்னதான் பேசுவாளுங்க, ஒன்னும் கேட்கலையே. என்ன பாட்டி, சக்தி பேசுறது எதுவும் சரியா கேட்கலையோ? என்னதான் பேசுறாங்களோ, கொஞ்சம் சத்தமா தான் பேசினா என்ன, குசு குசுன்னு பேசினா எனக்கு எப்படி கேக்கும்? எனக்கும் வயசாயிட்டே போகுதுல்ல. ஆ அ, ஆ, சிவா, நீயா? நானே தான். ஏன் பாட்டி, சக்தி என்ன பேசுனா உங்களுக்கு என்ன? அது எதுக்கு அசிங்கமா ஒட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்க வயசுக்கு ஏத்த செயலே உங்ககிட்ட இல்லையே பாட்டி. உங்களை போய் சரி, நீங்க போய் உள்ள ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, போங்க. வேலை தானே, பார்க்கலாமே. போங்க. பிச்சை. ஐயோ. நீங்க கவலைப்படாதீங்க, ஸ்ரீஜாக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், நாங்க வரோம். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மேடம். சக்தி யார் அவங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாமா. ஃப்ரெண்ட்ஸ்னா உள்ள கூப்பிட்டு வச்சு பேசலாமே. இல்ல ஏதோ அவசரமா, அதான். சரி, ஓகே, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். அண்ணி, உங்களை தான் தேடிட்டு இருந்தா. என்ன சக்தி? கடவுள் இருக்காரு அண்ணி. என்ன சக்தி சொல்ற? ஆமா அண்ணி, இப்ப இங்க ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸ்ரீஜா அவங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பி அதை என்கிட்ட காட்ட சொல்லியிருக்கா. அந்த வீடியோல அப்படி என்னதான் இருக்கு? ஃபோன் எங்க இருக்குன்ற இடம் அந்த வீடியோல இருக்கு அண்ணி. போன் இருக்கா? எங்க இருக்கு சக்தி? கல்யாண மண்டபத்துல நின்னுட்டு இருந்த ஏதோ ஒரு சிவப்பு கலர் கார்ல தான் ஸ்ரீஜா போனை வச்சிருக்கா அண்ணி. அப்படியா? அப்படின்னா வா, உடனே அந்த கல்யாண மண்டபத்துக்கு போய் அந்த கார் எதுன்னு பார்த்து அதுல இருந்து போன் எடுத்துட்டு வந்துடலாம். வா. அண்ணி, இல்ல அண்ணி, நாம இப்ப அவசரப்பட வேண்டாம். ஏன் சக்தி? இப்ப நாம அங்க போனா அத்தைக்கு சந்தேகம் வரும். அப்படி சந்தேகம் வந்துருச்சுன்னா அதனால பல பிரச்சனைகள் வரும் அண்ணி. அது மட்டும் இல்ல, அத்தையும் அந்த போன் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அத்தைக்கு தெரியாம அத்தைக்கு முன்னாடி நாம போய் அந்த போன் எடுத்துட்டு வந்துடணும். நீ சொல்றதும் சரிதான். நம்ம அம்மாவுக்கு தெரியாம போய் தேடலாம். ஓகே அண்ணி. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங் சார். ச்சே, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. நானே சக்தியை டிவோர்ஸ் பண்றத பத்தி எப்படி வீட்டுல சொல்றதுன்னு பயந்துட்டு இருந்தா, இந்த சுந்தர் பையன் ஈஸியா மீனாட்சியை டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்றான். டிவோர்ஸ் என்ன அவ்வளவு ஈஸியா போச்சா? சக்தியை பிரிக்கிறதுக்கே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இத்தனைக்கும் அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கான். எப்படி மீனாட்சியை விட்டு இவனால இருக்க முடியும்? இந்த விஷயம் அத்தை எப்படி தாங்க போறாங்களோ? நானும் சக்தியும் டிவோர்ஸ் பண்றதையே அத்தை தாங்கிப்பாங்களான்னு தெரியல. இதுல இப்போ சுந்தர் மீனாட்சி வேற டிவோர்ஸ் பண்ண போறாங்க. அவ்வளவுதான். பாவம், ஏற்கனவே மாமாவை பிரிஞ்சு அத்தை கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுல துர்கா வேற உடம்பு முடியாம இருக்கா. பார்த்தா அதுக்கு எங்க டிவோர்ஸ் வேற, இதுல இவங்க டிவோர்ஸ் வேற. இது இப்படியே விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? வெங்கட்ட பேசி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கேஸுக்கு எவிடன்ஸே இல்லையா? இந்த கேஸ் எப்படி நிற்கும்? இந்த கேஸுக்கு எவிடன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா நம்ம தான் உருவாக்கணும். இல்லாத எவிடன்ஸை எப்படி உருவாக்குறது? அது தப்பு இல்லையா? சிவா சார், இவர் எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்றாரு?
மிஸ்டர் வெங்கட், ஆம். உங்க போனை எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு வெளில போறீங்களா? தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க சார். வெங்கட், ஃப்ரீயா இருக்கீங்களா? உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்னன்னு சொல்லுங்க சார். இப்போ நானும் சக்தியும் டிவோர்ஸ்க்கு போட்டிருக்கோம்ல. ஆமாம் சார், உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும் 1 மாதம் கூட இல்லையே. அதான் இன்னும் 1 மாதம் கூட இல்லை. இந்த டிவோர்ஸை இன்னொரு 2-3 மாதம் தள்ளிப்பட முடியுமா? சார் என்ன என்ன சார் சொல்கிறீங்க? அதான் எனக்கும் சக்திக்குமான டிவோர்ஸை ஒரு 3 மாதம் தள்ளிப்பட முடியுமான்னு கேட்குறேன். நீங்கள் தள்ளிப்பட சொல்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் எதுக்காக தள்ளிப்பட சொல்கிறீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, இந்த சுந்தர் பையன் இருக்கான்ல. ஆமாம் சார், சுந்தருக்கு என்னாச்சு? அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. சார் என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமாம் சார். இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சான். அதனால 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போறாங்களாம். என்ன, சுந்தர் மீனாட்சி டிவோர்ஸ் பண்ண போறானா? ஏன் சார், என்னாச்சு? ஏதோ சின்ன சண்டை, அதை பெருசாக்கி இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் வந்து நிக்குது. சுந்தர் இப்படி பண்ண மாட்டானே. இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை சிவா சார சக்தி மேடம் பெரியக்கூடாதுன்னு சுந்தர் மீனாட்சி இப்படி பண்றாங்களோ? ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா வெங்கட்? சார் சொல்லுங்க வெங்கட், இந்த டிவோர்ஸை கொஞ்சம் தள்ளி வைக்க முடியுமா? சார், இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. இதுல லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு, நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இதை ஏத்துப்பாங்களா, எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, இதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியல சார். நான் வேணா ஒன்று பண்றேன் சார், என்னோட சீனியர் யார்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் சார். சரி வெங்கட், நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார், பாய் சார். ஓகே. சொல்லுங்க மேடம். ஸ்ரீஜா எப்படி இருக்கா? நல்ல சேஃப்டியா தான் மேடம் இருக்கா, பத்திரமா அடைச்சு வச்சிருக்கேன். அவ ரொம்ப மோசமானவன். கொஞ்சம் அசந்த உன்னையும் ஏமாத்திட்டு தப்பிச்சு போயிடுவா. அவ விஷயத்துல நீ ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க கவலையப்படாதீங்க மேடம், ஒரு ஈக்காக கூட அந்த இடத்துல நுழைய முடியாது. அசால்ட்டா இருந்து கோட்டை விட்டுறாத, எல்லா காரியமும் கெட்டு போயிடும். நான் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் மேடம் இருக்கேன், அவ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சரி, அது இருக்கட்டும். அந்த போன் ஆதாரம் என் கைக்கு வரணும். அது வந்தாதான் எனக்கு நிம்மதி. நீ உடனே அந்த கல்யாண மண்டபத்துக்கு போய் அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து ஸ்ரீஜா எந்த கார்ல அந்த போனை மறைச்சு வச்சாங்கிறத கண்டுபிடிச்சு உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. என் கைக்கு உடனே அந்த போன் வரணும். சரிங்க மேடம். சரின்னு சொல்லிட்டு முட்டாள் மாதிரி கோட்டை விட்டுறாத. இல்ல மேடம், நான் மிஸ் பண்ண மாட்டேன். அந்த போன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு என் கைக்கு வந்ததும் உங்களுக்கு நான் கால் பண்றேன். ஜாக்கிரதை. ஓகே மேடம். சகல மீனாட்சியை டிவோர்ஸ் பண்ண போறானா? நம்ம சகல அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. சிவா சாரும் போய் சொல்ல மாட்டாரு. சகல மீனாட்சியை டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தா எதுக்கு அப்படி சொல்லியிருக்கணும்? ஒண்ணுமே புரியலையே. எதுவும் கேம் ஆடுறானா? பேசாம சகலகிட்டே என்ன விஷயம்னு கேட்டுருவோம். என்ன பண்ணலாம்? சொல்லு சகல. சகல, உன்னை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது உண்மையான தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணேன். என்ன விஷயம்? அது சகல, உனக்கும் மீனாட்சிக்கும் டிவோர்ஸ் ஆக போகுதா? சகல, அது சும்மா சக்தி சிவம் சேர்த்து வைக்கிறதுக்காக நானும் மீனாட்சியும் போட்ட டிராமா. சகல, நான் அப்பவே நினைச்சேன் சகல, இது டிராமாவா தான் இருக்கும்னு. நீ போட்ட டிராமா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சகல. என்ன சொல்ற? ஆமா சகல, இப்பதான் சிவா சார் ஃபோன் பண்ணாரு. சுந்தர் மீனாட்சியை டிவோர்ஸ் பண்ண போறதா சொல்றான். அதனால சக்தியை டிவோர்ஸ் பண்ண போற விஷயத்த என்னால இப்ப வீட்டுல பேச முடியாது. அதனால டிவோர்ஸை 3 மாசம் தள்ளி போடுறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டாரு. அப்படியா? அந்த மாதிரியா சொன்னா? அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றது, எனக்கு தெரியல, வேணா என்னோட சீனியர் லாயர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னேன். சகல, நீ சீனியர் லாயர்கிட்ட எதுவும் கேட்காத. நான் சொல்றத அப்படியே சிவாட்ட சொல்லு.
நான் சீனியர்கிட்ட கேட்டேன். அவர் டேட் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வேணா ஒன்று பண்ணலாம். நீங்கள் டிவோர்ஸ் டேட் அன்னைக்கு கோர்ட்டில் ஜட்ஜு உங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு ஓகேவான்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, கொஞ்சம் டைம் வேணும்னு கேளுங்க, அப்பதான் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னு சொல்லு. ஐயோ சகல, உனக்கு விஷயமே தெரியல. அப்படிலாம் நம்ம போய் கோர்ட்ல சொன்னா உடனே ஜட்ஜி டிவோர்ஸை கேன்சல் பண்ணி விட்டுருவாரு. சகல அதானே நமக்கு வேணும். இப்படி பண்ணாதான் சிவாக்கு டிவோர்ஸே கிடைக்காது. அது சரி சகல, இப்படி பண்றது சட்டவிரோதம், அதான் யோசிக்கிறேன். டேய் எதுடா சட்டவிரோதம்? நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் சட்டம் கோர்ட் எல்லாமே. இல்ல சகல, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நம்மளை சேர்த்து வச்சா சிவாவும் சக்தியும் ஒன்று சேரணும், அதானே நமக்கு முக்கியம். நான் இப்போவே சிவா சாருக்கு ஃபோன் பண்ணி நீ சொன்னதை அப்படியே சொல்லிடுறேன். டேய் உடனே எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடாத. அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா வேற ஒரு வக்கீல்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிப்பான். அப்படி மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு வை, நம்ம திட்டம் எல்லாமே அவ்வளோதான். அதனால நீ ஒரு ஈவினிங்காக ஃபோன் பண்ணி சொல்லு. சரி சகல, அப்போ நான் ஈவினிங்காகவே கால் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு அவர் என்ன சொன்னார்னு கேட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி ஓகே. ஓகே சகல, பாய். இந்த விஷயத்தை போய் மீனாட்சிட்டு சொல்லுவோம். ஐயோ சக்தி, சக்தி இருக்க மாட்டேன்னு பார்த்தா உள்ள சக்தி இருக்கா? இப்ப எப்படி மீனாட்சிட்ட விஷயத்த சொல்றது? சுந்தர் அண்ணன் இங்க என்ன பண்ணுது? நீயா? நான் பயந்தே போயிட்டேன். நான் என்ன பேயா என்ன பார்த்து பயப்படுறது? நீ அதுக்கும் மேல. சரி நீ கிளம்பு. நான் போறது இருக்கட்டும், நீ என்ன பண்றீங்க? அது வந்து நான் ஐஸ் பாய் விளையாடிட்டு இருந்தேன். ஐஸ் பாய். ஐஸ் பாயா? யார் கூட? ஐயோ யார் கூடன்னு சொல்றது? மீனாட்சி கூடன்னு சொல்ல முடியாது. யார் கூடன்னு சொல்லலாம்? பாட்டி கூட. பாட்டி கூட. பாட்டி கூடயா? பாட்டி கூட எதுக்கு விளையாடுற? அதான் நான் மீனாட்சி டிவோர்ஸ் பண்ண போறேன்ல, அப்புறம் நான் யார் கூட விளையாட முடியும்? அதான் பாட்டி கூட விளையாடிட்டு இருந்தேன். உனக்கு சரியான கிறுக்கு பிடிச்சிருக்கு. ஏய் போடி. இப்ப இவ எதுக்கு உள்ள போறா? சக்தி போலாமா? போலாம் அண்ணி. நல்ல பெயிண்டிங். பாய். அம்மாடி தாரிணி, இந்த சுந்தர் பயல பார்த்த? ஏன் பாட்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சுந்தரன் தான் கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணுதுன்னா நீ அது கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கியா? யாரு விளையாடுனா? யார் விளையாடுறா? நீயும் சுந்தரன் தான் விளையாடிட்டு இருக்கீங்க. போய் அவனை தேடி கண்டுபிடிங்க. வயசா மூளையும் வேலை செய்ய மாட்டேங்குது. வா சக்தி போலாம். என்னாச்சு இவளுக்கு? சுந்தர் எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு இவ இப்படி திட்டிட்டு போறா? என்ன இவ ரூமுக்குள்ள பொதுங்கி போறா? அப்படி என்ன இருக்கு அந்த ரூமுக்குள்ள? அடடா, துணி மடிக்கிறது கூட இவ்ளோ அழகா பண்றாளே. அட பாவி, கீழே டைவர்ஸ் பண்றேன்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டு இங்க வந்து கட்டி புடிச்சுக்கிட்டு நிக்கிறானே. என்னங்க, எதுக்காக இப்ப நீங்க இங்க வந்தீங்க? யாராவது பாத்துற போறாங்க. முதல்ல போங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க மீன்குட்டி. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். முக்கியமான விஷயமா? என்ன பூஸ்ட் தானே? ஏய், அதுல எப்ப பார்த்தாலும் இருக்கா? வேற என்ன விஷயம்? நம்ம போட்ட டிராமா இருக்குல்ல, அதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. ராமாவா? என்ன பலன் கிடைச்சிருக்கு? நம்ம சிவா வந்து வெங்கட்டுக்கு ஃபோன் பண்ணி டிவோர்ஸை தள்ளி போட முடியுமான்னு கேட்டிருக்கான்.
ஐயோ இது வேறயா? என்னங்க சொல்றீங்க? சிவா டிவோர்ஸே வேண்டான்னு சொல்லிட்டாரா? வேணான்லாம் முழுசா சொல்ல மீனுக்குட்டி, தள்ளி வைக்க முடியுமான்னு தான் கேட்டிருக்கான். ஐயோ ஐயோ அது போதுங்க. அப்படி இல்லை மீனுக்குட்டி, ஆ. அவன் நிரந்தரமா டிவோர்ஸ் வேணான்னு சொல்லணும். இப்போ கூட அவன் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கான். ஆ. அவன் நிரந்தரமா வேணான்னு சொல்லணும். அப்பதான் நம்ம போட்ட டிவோர்ஸ் ட்ராமாக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். ம், ம். நீங்க பிரிஞ்சு போறோம்னு சொன்னதெல்லாம் இந்த சிவா சக்திய சேர்த்து வைக்கிறதுக்கு தானா? அடே சுண்டக்கா பயலே, நீ மீனாட்சி கூட சண்டை போடும்போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சுடா. ஆனா நீ என்னையே ஏமாத்தி அழகா டிராமா போட்டுட்டல. சரிங்க, இப்போ என்ன பண்ண போறீங்க? இட்ஸ் வெரி சிம்பிள். ஆ. வேற என்ன, நம்ம டிராமாவை அப்படியே கண்டினியூ பண்றோம். அடுத்தடுத்து சிவாவுக்கும் சக்திக்கும் டிவோர்ஸ் பண்ண வேணான்ற எண்ணம் வர வரைக்கும் நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்போம். Got it? எதுக்கு இப்போ நீங்க சுத்தி சுத்தி வரீங்க? அப்படிலாம் சொன்னாதான் ஒரு ஃபீலா இருக்கும். ஓ சரி சரி, நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. நீங்க எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணுங்க. ஏன்? இல்லனா உங்க பாட்டி இத மோப்பம் புடிச்சிரும். அப்புறம் நம்ம பண்ண பிளான் எல்லாமே மொத்தமா வீணா போயிடும். ஆம புகுந்த விடும் உங்க பாட்டி புகுந்த விடும் உருப்படவே உருப்படாது. ஏய், ஏன் பாட்டி நீ திட்டுறியா? அப்படி கேளு. அந்த கிழவிய நான் மட்டும்தான் திட்டுவேன். என்னன்னு திட்டுவீங்க? அத ஏங்க, ஐயோ! அட பாவி.